السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي قد آتيتني من الملك وعلمتني من تحويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بالصالحين. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்புமிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கியருளியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமது இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறைத்தூதரும் மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு உபதேசம் செய்கின்றார்கள். குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான அடியார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஆகப்பெரும் ஒரு உபதேசம் என்னவென்றால், இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. யார் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரை யார் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வார்கள் என்றால், தன்னை இஸ்லாமியராக அடையாளப்படுத்திக் கொள்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வார்களா என்று கேட்டால் கிடையாது. அதை நிதர்சனமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நபர்களும் நம்மால் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாராலும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதராகிய முகமதிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒரு ஆட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் நபிகளார் அவர்கள் ஒரு முன்மாதிரி. ஒரு மனைவிக்கு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய ஒரு முன்மாதிரி. வணக்க வழிபாடுகளில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி. இப்படி எல்லா விஷயத்திலேயும் நபிகளார் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தாலும் யார் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வார்கள் என்று இறைவன் சொல்கிறான், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிரா. யார் தான் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உலகத்தில் அவன் செய்த ஒவ்வொரு செயலையும் பயந்து செய்கிறானோ, இறைவனுக்கு முன்பாக நிற்பதை யார் பயப்படுகிறார்களோ, யார் ஆதரவு வைக்கிறார்களோ, இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் செய்யப்பட்ட அனைத்து செயல்களுக்கும் நாளைக்கு மறுமையில் இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் விசாரிக்கப்படுவோம். நம்மிடத்தில் அந்த கேள்விகளை இறைவன் முன்வைப்பான். நாம் வாழ்ந்த ஒவ்வொரு வெடிக்குமான கேள்விகளுக்கு நாளைக்கு இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று இறைவனுடைய சந்திப்பை யார் ஆதரவு வைக்கிறார்களோ,
இறைவனை சந்திப்பதற்கு யார் விரும்புகிறாரோ இவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வாங்க. இஸ்லாமிய பெயர் வைத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி கிடையாது. இஸ்லாமியர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்னது முன்மாதிரி கிடையாது. மாற்றமாக யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி என்றால், யார் இறைவனுடைய சந்திப்பை ஆதரவு வைத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு அமல்களையும் இறைவனுக்காக செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எக்கச்சக்கமான நற்குணங்கள் அதிகமாக இருந்ததை வரலாறுகளில் ஹதீஸ்களில் நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இன்றைக்கு பலரிடத்தில் இல்லாத ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மிக மிக அதிகமாக இருந்தது என்றால் அது என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலேயும் சரி, குடும்பத்தினிடத்திலேயும் சரி, நண்பர்களிடத்திலேயும் சரி, எல்லாரிடத்திலேயும் நபிகளார் அவர்கள் எப்பொழுதும் மென்மையான விஷயங்களை தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மென்மையாக நடந்து காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அசீசுன் அலைஹி மா அனித்தும், அவர் நீங்கள் சிரமப்படுவது அந்த தூதருக்கு பாரமாக இருக்குதுன்ற அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்கள இருந்தே நான் ஒரு தூதரை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய அதாவது உங்களோடு வாழக்கூடிய ஒரு மனிதரையே, நீங்கள் பார்த்த ஒரு மனிதரையே உங்களுக்கு தூதராக தேர்வு செய்து நான் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். அவர் எந்த அளவிற்கு இலகிய உள்ளம் படைத்தவராக இருக்கிறார் என்றால், நீங்கள் சிரமப்படுவது அவர், அதாவது நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு என்ன செய்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு துன்பத்தையும் அவர் என்ன செய்கிறார், தனக்கான ஒரு பாரமாக எடுத்துக்கொள்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹரீசுன் அலைக்கும் பில் மூமினீன், மூமின்கள் மீது அதிக அக்கறை உள்ளவராக இந்த நபி இருக்கிறார். அதே மாதிரி பேரன்பு உடையவராகவும் இரக்க குணமுடையவராகவும் அவர் இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆனா இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கு மென்மையான விஷயங்களை முன்வைக்கிறார்களா? தன் பேசக்கூடிய பேச்சுக்கள், செய்யக்கூடிய செயல்கள், மற்றவரிடத்தில் பழகக்கூடிய விஷயங்கள், இதில் மென்மையான விஷயத்தை கடைபிடிக்கிறார்களா என்று கேட்டால் அது கிடையவே கிடையாது. இங்க ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு மூமினுக்கு சிரமம் ஏற்படுவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாரமா இருக்குதான். அந்த அளவுக்கு மூமின்களை என்ன செய்யறாங்க, விரும்புகிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், தன்னை ஒரு கோபக்காரனாக அடையாளப்படுத்திக் கொள்வதில் இன்றைக்கு பெருமைப்படுறாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு தெரியாது, கையில எது கிடைக்குதோ எடுத்து அடிச்சிருவேன், கண்ணா புண்ணான்னு பேசிடுவேன், தவறான வார்த்தைகளை பேசிடுவேன், அசிங்கமான வார்த்தைகளை கூட பேசிடுவேன். ஏன்னா அவர் அவ்வளவு கோபக்காரன்றத அடுத்தவங்கள்ட்ட என்ன செய்யறாரு, எடுத்து காட்டுறார். அப்ப இதை இன்றைக்கு ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருந்தாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அழகாக நமக்கு பதிவு செய்கின்றான். எந்த இடத்திலேயுமே அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படக்கூடிய இடங்களில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அரவணைத்து தான் என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு ரஃபானா லக திக்ரக், நபியே ஒரு புகழை நாம் உயர்த்தி விட்டோம்ன்றான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து. இன்னைக்கு மௌலித் ஓதுறாங்க, கத்த எடுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய புகழை மக்களுக்கு மத்தியில சொல்றோம்ன்றாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. மாற்றமா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஒரு ரஃபானா லக திக்ரக், நபியே அவன் என்ன ஒண்ணு புகழ்றது, நான் உன்னுடைய புகழை உயர்த்திட்டேன். கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் உன் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவங்க வருவாங்க, உன்னை புகழ்ந்து பேசக்கூடியவங்க வருவாங்க, நீ சொன்ன மார்க்க செய்திகளை எடுத்து சொல்லக்கூடியவங்க வருவாங்க, நீ கற்றுத்தந்த வணக்க வழிபாடுகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போதிக்கக்கூடியவர்கள் வருவாங்க.
இப்படி கியாமத் நாள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாராச்சும் ஒருத்தவங்க இந்த உலகத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளாருக்கு கொடுத்த ஒரு பண்பு. அப்ப புகழ், அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழ் உயருது அப்படின்றான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் என்னவாக இருந்துச்சு? அல்லாஹ் சொல்றான், இன்னக லஅலா குல்கின் அதீம். நபியே, நீங்கள் ஒரு மகத்தான குணத்திலே இருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மகத்தான குணம் இருக்குது. யார்கிட்டையும் அவ்வளவா என்ன செய்ய மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க. யார்கிட்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய மாட்டாங்க, எரிஞ்சு விட மாட்டாங்க. யார்கிட்டையும் கட்டளையின் மூலம் ஒரு செயலை சாதிக்கணும் அப்படின்றது அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பமாக ஒரு காலமும் இருந்தது கிடையாது. அதனால தான் நபிகளார் அவர்கள் எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு சிறந்த கணவனாக அல்லாஹ்வுடைய தூதர் விளங்குவதற்கு இது ஒரு அடிப்படை காரணம். குடும்பத்துல கூட 1000 பிரச்சனை வரும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனிதன் யார்கிட்ட வேணாலும் தன்னுடைய கண்ணியத்தை இழந்துருவான். பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான். யார் சத்தம் போட்டாலும் சில நேரங்கள்ல பணிஞ்சு போயிடுவான். ஆனா தன்னுடைய மனைவி இடத்துல ஒரு மனிதன் அப்படி போவானா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அழகா அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் ஒன்று இருக்குது. அதுல அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எனக்கு அதிகமாக தலை வலிக்குதுன்றாங்க. சாதாரண ஒரு பேச்சு. வீட்டில் மனைவி என்ன செய்வாங்க, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே இந்த மாதிரி சொல்றாங்க, என்னது இந்த மாதிரி எனக்கு தலை வலிக்குது அப்படின்றப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் உனக்காக பிரார்த்தனை செய்யறேன், நீ இறந்துட்டாலும் உனக்காக பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்னு சொல்றப்ப ஆயிஷா நாயகிக்கு கோபம் வருது. என்ன தெரியுமா கேட்குறாங்க, நான் இறந்துட்டா நீங்க இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கலாமான்னு பாக்குறீங்களா? இப்படி கேட்டா ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். சாதாரண ஒரு செய்தி, ஒரு தலைவலி, ஒரு விளையாட்டுக்கு ஒரு கணவர் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அப்ப பதில் என்ன வருது, அவங்க கோபப்பட்டு என்ன செய்யறாங்க, நான் இறந்துட்டேன்னா நீங்க வேற திருமணம் முடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, இப்ப எனக்கு தலைவலி வந்துருச்சு அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கடந்து போயிடுறாங்க. கோபப்படல, அடிக்கல, திட்டல, அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, அழகா அவங்க மனைவிட்ட ஒரு விளையாட்டா ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த விளையாட்டாக சொல்லப்பட்ட செய்தி அவங்களுக்கு கோபம் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கல, மாறாக என்ன செய்யறாங்க, பொறுமையாக மென்மையாக அந்த விஷயத்தை கையாண்டு அழகான முறையில் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதை கடந்து செல்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய வீரத்தையும் பெரும்பாலும் யார்கிட்ட காட்டுவாங்கன்னா, யார்கிட்ட காட்டணுமோ அவங்கள்ட்ட காட்ட மாட்டாங்க, மனைவி இடத்துல தான் காட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்ததே கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு தான் ரொம்ப அழகாக நமக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க, மன் ஹுரிமல் ரிஃப்க ஹுரிமல் ஹைர். யாரெல்லாம் மென்மையை இழந்து விடுகிறார்களோ அவர்கள் நன்மையை இழந்து விடுகிறார்கள்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மென்மையா ஒரு விஷயத்தை உங்களுக்கு கையாள தெரியலையா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தடாலடியா ஒரு விஷயத்தை பேசுவாங்க, தடாலடியா ஒரு விஷயத்தை செய்வாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த செய்தி முடிஞ்சிடணும். இப்படி செய்யப்படக்கூடிய எந்த விஷயத்திலேயும் எந்த ஒரு நன்மையுமே இருக்காது. நீங்க பார்ப்பீங்க, பிறகு வருத்தப்படுவாங்க, அவசரப்பட்டு செஞ்சுட்டோம், பொறுமையா செஞ்சிருக்கலாம், யோசிச்சு செஞ்சிருக்கலாம், தெரிஞ்ச 4 பேர்கிட்ட கேட்டுட்டு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த மாதிரி யோசிப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் விளம்பரம் வரும். நீங்க இந்த தொழில் செய்றீங்களா, நீங்க ஒரு 50,000 முதலீடு பண்ணுங்க, மாசம் நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கலாம், 2 லட்சம் சம்பாதிக்கலாம். நீங்க 1 லட்சம் முதலீடு பண்ணுங்க, மாசம் 2-3 லட்சம் சம்பாதிக்கலாம். காளான் வளங்க, டீ கடை ஓபன், பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுங்க, இப்படிலாம் வரும். இந்த நீயா நானா ஷோல கூட பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்பி ஏமாந்தவர்னு ஒரு குரூப் இந்த சைடு, அது எப்படி செய்யணும்ன்ற ஒரு குரூப் இந்த சைடு. அப்ப அவங்க சொல்லக்கூடிய எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, நாங்க விளம்பரங்களை பார்த்தோம், இந்த மாதிரியான விளம்பரங்கள்ல இந்த மாதிரி எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்கள் எங்கள்கிட்ட இப்படி சொன்னாங்க, அதனால நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து ஒரு டீ கடை பிரான்ச் எடுத்தேன், ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அப்ப ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அதில் ஒரு அனுபவம் வேணும், அதுல ஒரு பொறுமை வேணும், அதனால் அது நமக்கு சரி வருமா வராதா என்று யோசிக்கிறதுக்கான கொஞ்சம் நேரம் வேணும்.
ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காலையில நம்ம 1 லட்ச ரூபா ஒரு முதலீட போட்டோம்னா சாயந்தரம் நமக்கு 2 லட்ச ரூபா பணம் வந்து நினைக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி பொறுமையான ஒரு விஷயத்தை கையாளாமல் போனோம்னா அதுல நமக்கு நஷ்டம், உலகாலத்திலையும் நமக்கு நஷ்டம் தான் வரும், மறுமையிலையும் நமக்கு நஷ்டம் தான் வரும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, யாரெல்லாம் மென்மையாக பொறுமையாக இருக்கக்கூடிய விஷயத்தை இழக்கிறீர்களோ அவர்கள் நீங்கள் நன்மையை இழந்து விடுகிறீர்கள்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விஷயம் தான் இன்றைக்கு நிறைய பேர்ட்ட இல்லை. சாதாரணமா பேசுறப்ப கூட, சாதாரண செய்திகள் பரிமாறப்படுகின்ற பொழுது கூட என்ன செய்யறாங்க, நீ சொல்லி நான் கேட்கணுமா, சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்கள் சொல்லப்படுகிறது, நபிகளாருடைய வழிகாட்டுதல்கள் என்ன சொல்லப்படுது. அந்த இடத்தில் கூட என்ன செய்யறாங்க, நீயா நானா என்ற போட்டியில இன்றைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, அந்த செய்திகளை மறுக்கக்கூடியவர்களாக, இணை வைப்பில் கிடக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நளினம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகின்றாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எல்லா செய்திகளுக்கும் ஒரு விஷயம் மெயினா இருக்கும். நீங்க பாருங்களேன், இன்றைக்கு சமீபத்தில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அதாவது இந்த ஜெயிலில் வந்து கைதிகளா இருக்கிறாங்கல்ல, இந்த கைதிகளிடத்துல வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறப்ப பெரும்பாலும் 100% மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, நாங்க அவசரப்பட்டு ஒரு தப்பு செஞ்சுட்டோம், அதனுடைய பின் விளைவுகளை நாங்க என்ன செய்யல, யோசிக்கல. சாதாரணமாக சொல்றாங்க, சாதாரணமா ஒரு டீ கடையில நின்று ஒரு சாதாரணமா டீ உனக்கு ஃபர்ஸ்டா எனக்கு ஃபர்ஸ்டா இப்படி ஒரு இதுல ஒரு தகராறுல என்ன செய்யறாங்க, மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறாங்க, கொலை பண்ணிட்டு. அப்ப இதுல என்ன, ஒரு 5 நிமிஷம் லேட்டா ஒரு டீ குடிச்சா என்ன ஆயிட போகுது, ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெரும்பாலும் கணவன் மனைவிக்கான சண்டை எதுல ஆரம்பிக்குது, சோத்துல தான் ஆரம்பிக்கும், சாப்பாட்டுல தான் ஆரம்பிக்கும். சாப்பாடு லேட்டா வருது, இவர் தட்டை தூக்கி அடிக்கிறது. அந்த மாதிரி என்ன செய்யறது, உடனே ஜமாத்துக்கு எடுத்துட்டு வந்து மனுவை கொடுத்து இவர் குலா விட்டு என்னை முடிச்சு விடுங்க, சோறு லேட்டா போட்டதுக்கெல்லாம் தட்டை தூக்கி அடிக்கிறான் மனுஷன் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன விஷயம் இங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் இன்றைக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் மனிதர்கள்ட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த குணமே இன்றைக்கு வந்து ஒரு காமெடியா பார்க்கப்படுது. ஒருத்தவங்க வந்து ஒரு பணிவா பேசினாங்கன்னா அவங்களை இன்னைக்கு என்ன இழிச்சவாய் மாதிரி பார்க்கறான், பொறுமையா பேசினாங்கன்னா அவங்க வந்து என்னது பொழைக்க தெரியாதவங்கன்றான். நல்லவனுக்கான இன்னைக்கு பேர் என்ன தெரியுமா, பொழைக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன், இழிச்சவாய, இந்த மாதிரியான பேர்களை வைத்து இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் நளினமாக நடப்பதை விட்டு விடுகிறாரோ, யார் நளினமாக நடப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் நன்மையை விட்டு விட்டார்கள், அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், தவறு செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சில செய்திகளை நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வை பற்றியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு ஒரு அருள் வந்திருக்குதுன்றான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, நீங்க அல்லாஹ்ட்டேந்து என்ன செய்யப்பட்டிருக்கீங்க, அருள் செய்யப்பட்டிருக்கிறீங்க. லா இன்தலஹும் லவ்கான ஃபல்லன் கலீலன், நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக இருந்திருந்தால், உங்களுடைய உள்ளம் வந்து இறுகி போயிருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க முரட்டுத்தனம் உடையவராக இருந்திருந்தால் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு இவ்வளோ மக்கள் ஒன்று சேர்ந்து நின்னாங்க, எல்லா காலத்திலும் நின்னாங்கல்ல. மக்காலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி வரப்பையும் சரி, மதீனாவுக்கு வந்து பல போர்க்களங்களை சந்திச்சு ஃபத்தஹு மக்கா வரைக்கும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தில் கூட கருத்து வேறுபாடு வந்துச்சு. ரசூல்லா மரணிக்கலன்னாங்க. மூசா நபி எப்படி வேதத்தை வாங்க போயிருக்காங்களோ அந்த மாதிரி ரசூல்லா போயிருக்காங்கன்னாங்க பெரும் பெரும் சஹாபாக்கள். எல்லாத்துக்கும் மறுப்பு சொல்லக்கூடிய, திருமறை குர்ஆனை வைத்து பதில் சொல்லக்கூடிய ஆயிஷா நாயகி கூட அந்த இடத்துல எதுவும் சொல்லாம இருந்தாங்க. என்ன காரணம்? ஏன் ஒரு மனிதன் வந்து நபிகளார் அவர்களை இந்த அளவிற்கு நேசிப்பதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் அதை சொல்லுகின்றான், நீங்கள் முரட்டுத்தனமா பேசுனீங்கன்னா, எதா இருந்தாலும் தடாலடியா நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க வந்து கடும் உள்ளம் கொண்டவராக இருந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை விட்டும் விரண்டு ஓடி இருப்பாங்க. ரசூல்லா வந்து மக்களை எப்படி அணுகிறது, பொறுமையா தான் அணுகுறாங்க. பத்ரு போர்க்களம் எல்லாருக்குமே தெரியும். இஸ்லாத்தில் நடந்த முதல் போர்க்களம் இந்த பத்ரு போர்க்களம். இந்த போர்க்களத்திற்கான
பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில பெரும் பெரும் சஹாபாக்களுடைய கருத்து என்ன வந்துச்சு தெரியுமா? கண்டிப்பா போர்க்களத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு கருத்து வருது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் பதில் சொல்லாம உட்கார்ந்துருக்கிறாங்க. பதிலே சொல்லாது அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அன்சாரி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? எப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஒரு தலைவனை, அவரை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. நம்ம மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறோம், வந்த நபர்களுக்கு இருப்பதற்கான இடத்தை கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிருக்கிறாங்க. இவர்களை போர்க்களத்துக்கு எடுத்துட்டு போய் நம்ம ஏதாச்சும் இவங்க மரணிச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்ற ஒரு பயம் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக தான் உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இந்த குதிரையை ஓட்டிட்டு போய் இந்த கடல்ல இறங்குங்கன்னு சொன்னாலும் நாங்க இறங்குவோம். எங்களை நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க போர்க்களத்துக்கு போகலான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து செல்கிறார்கள், அழைச்சிட்டு போறாங்க. இப்ப எந்த அளவிற்கு மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் சமீனாத்த, நான் கட்டுப்பட்டோம், செவியுற்றோம். இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு நேசம் எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் உருவானுச்சு? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க முரட்டுத்தனமா இல்லை, நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக இல்லை, மக்களிடத்தில் நளினமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், அதனால தான் அவர்கள் உங்களை நேசிக்கிறாங்க. நீங்கள் முரட்டுத்தனம் உடையவராகவும் கடின உள்ளம் உடையவராகவும் இருந்திருந்தால் அவர்கள் உங்களை விட்டும் ஓடி இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா இடத்திலேயும் நமக்கு சில செய்திகளை என்ன செஞ்சாங்க, பதிவு செஞ்சாங்க. குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இருந்தாங்க, ஓகே. அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்த சமூகம் எப்படி இருந்தாங்க? அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான், நளினமா ஒரு சக மனிதன்ட்ட நம்ம நளினமா பேசலாம், மென்மையாக பேசலாம், ஒருத்தர் உதவி கேட்டு வந்தா நம்ம செய்யலாம். ஆனா சில நபர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், சில நபர்கள் இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, யஸ்ரபூன பிஹா மின் கக்ஷின், மறுமை நாள்ல அந்த சுவனத்துல அவர்கள் தண்ணீர், ஒரு கோப்பையில தண்ணீர் குடிப்பாங்க. மீசாஜுகா காஃபூரா, அந்த கோப்பையினுடைய அந்த தண்ணீர் எடுத்து குடிக்கிறாங்கல்ல, அந்த தண்ணீருடைய வாசனை என்பது கற்பூரத்தினுடைய வாசனை போன்று இருக்கும். கஸ்தூரி மனம்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 76வது அத்தியாயத்தில் இந்த செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். மீசாஜுகா காஃபூரா, அவர்கள் கற்பூரம் கலந்த அந்த தண்ணீருக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு? மறுமையில சுவனவாதிகளுக்கு மத்தியில நிறைய படித்தரங்கள் இருக்கும். ஆனா இவர்களுக்கு மட்டும் ஏன் இறைவன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு நேர்ச்சை அவர்கள் செய்தால் அந்த நேர்ச்சையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். யகாஃபூன யௌமன், ஒரு நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். கான ஷர்ருஹு முஸ்ததீரா அப்படின்றாங்க. எந்த நாளினுடைய தீங்கு பரவலாக இருக்குமோ, எந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் பயந்து தன்னுடைய பிள்ளைகளையும் தந்தை தாய் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவாரோ அந்த நாளை அவர்கள் அஞ்சு கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல பயப்படுவாங்களாம். பயந்து அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்லுகின்றான், யுத்இமூன துஆம லிஹுப்பிஹி, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அவர்கள் உணவளிப்பார்கள். நம்ம நினைக்கலாம், உணவளிக்கிறது ஒரு விஷயமா? நம்மளும் தானே உணவளிக்கிறோம். யாராச்சும் வந்து சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா கொடுக்குறோம், யாராச்சும் வந்து தர்மம் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்குறோம், பள்ளிவாசல்களுக்கு செலவு செய்யறோம், மார்க்க விஷயங்களுக்கு செலவு செய்யறோம், நம்மளும் தானே இந்த தர்மங்களை செய்யறோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான், மிஸ்கீனன் வ யதாமன், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர்கள் கொடுத்து உதவுவார்கள். நம்மளும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கொடுத்து உதவுவோம். ஆனா மூணாவது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தை தவிர வேற எந்த வசனத்திலையும் இதை நீங்க பார்க்க முடியாது. ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உணவு கொடுக்கணும்ன்றத நிறைய வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம். ஆனா மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அசீரன், போர் கைதிகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க.
யோசிச்சு பாருங்க, எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மென்மையாகவும் நளினமாகவும் மக்களுக்கு மத்தியில் நடந்திருந்தா அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. போர் கைதிகளுக்கு நமக்கு அப்படி ஒரு மனநிலை வருமா? ஒருத்தர் என்னை கொல்றதுக்காக வந்திருக்கிறான், என் கூட இருந்த தோழர்களை கொல்வதற்காக வந்திருக்கிறான், என்னுடைய தூதரை கொள்வதற்காக வந்திருக்கிறான், என்னுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறான், வந்தவன் தோத்து போய் கைதியா இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் முடியுமா? யதார்த்தத்தில் இது சாத்தியமா முதல் நமக்கு? ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான், மிஸ்கீனன் யதாமன் வாசீரா, ஏழைகளுக்கு கொடுப்பதை போன்று அனாதைகளுக்கு கொடுப்பதை போன்று போர் கைதிகளுக்கும் இவர்கள் உணவளிப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான். மனுஷன் தானே, அவங்க சொல்லுவாங்களா, இன்னமா நுத்தையமுக்கும் லிவஜில்லா, உங்களுக்கு நாம் உணவளிப்பதெல்லாம் இறைவனுடைய திருமுகத்திற்காகத்தான், உங்களிடத்திலிருந்து நான் எந்த கூலியையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாதுன்றான். புரிகிற மாதிரி சொன்னா, நம்ம சக நண்பர்கிட்ட பேசுறப்ப மென்மையா நடந்துப்போம், நளினமா நடந்துப்போம். மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட, உறவுகள்கிட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட, பள்ளிவாசலுக்கு வரவங்கள்ட்ட எல்லாத்தையும் பொறுமையா பேசுறதுக்கு சாத்தியம். ஒருத்தர் வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு, நம்ம என்ன சொல்லுவோம்? அலைக்கும் சலாம் சொல்லுவோம். நேரம் வந்து கண்ணாத்திலே பலான ஒரு அற அரைஞ்சிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றார். பதில் சொல்லுவோமா? திருப்பி அடிப்போமா? சாத்தியமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். நேரம் ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா பதில் சொல்லுவோம். கண்ணத்திலே பலான ஒரு அற அரைஞ்சிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றார். நம்ம என்ன செய்வோம்? இன்னொரு அற அரைஞ்சிட்டு அலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் சொல்லுவோம். இதுதான் மனிதனுடைய யதார்த்தம், அவ்வளவுதான். ஆனா சஹாபாக்கள் இதை தாண்டி இருந்தாங்க. இதை தாண்டி அவர்களை பக்குவப்படுத்தினது எதுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? உமர் அலி இஸ்லாத்திற்கு வரத்துக்கு முன்பாக உமர் அலிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்துக்கிட்டாங்க? கடினம் உள்ளம் கொண்டவராக இருந்தாங்களா? திட்டக்கூடியவர்களாக, ஏசக்கூடியவர்களாக, அவர்களை கொலை செய்கின்ற நோக்கத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் ரசூலுல்லாஹ்ட்ட நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றிய அந்த சஹாபாக்களும் எல்லார்ட்டையும் நளினமாக இருந்தாங்க. ஆணவ பேச்சு இருக்காது, அதிகார தோரணை அவர்கள்ட்ட இருக்காது. மாற்றமாக இறை தூதர் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும். எனக்கு கோபம் இருக்கு, எனக்கு திட்டணும்னு தோணுது, என்னை கொலை செய்ய வந்தவனை கொலை செய்யணும் எனக்கு தோணுது, இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு உணவு கொடுக்க சொன்னான், அதனால நான் கொடுக்குறேன். அல்லாஹ்வுடைய முகத்துக்காக அவங்களுக்கு நான் உதவி செய்வேன், ஏன்னா இது என்னுடைய இறைவனுடைய கட்டளை அப்படின்னு தன்னுடைய குணத்தை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். அதற்கு தான் இறைவன் சொல்லுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும், அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள், வரது அன்ஹும், அவனும் அவர்களை பொருந்தி கொண்டான். ஏன் ஒரு சமூகம் இவ்வளவு சிறப்பித்து சிராகித்து இறைவன் திருமறையில பேசுறான்? இந்த மாதிரி சில செய்திகள் நமக்கு அதை உறுதிப்படுத்துறது நம்மால பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, சில செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக, இன்னைக்கு வந்து நீங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், ஆட்சியாளர்கள், இவர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய நடை, உடை, பாவனை, மக்களிடத்தில் இவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், இது எல்லாமே மக்களை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும், மக்களை கோபப்படுத்துற மாதிரி இருக்கும். அவர்கள் கோபப்படுவதற்கு எந்த விதமான ஒரு காரணமும் அவங்கள்ட்ட இருக்காது. போய் ஏன் தக்காளி விலை ஏறிடுச்சு, வெங்காயம் விலை ஏறிடுச்சு, ஏன் இப்பெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டா வெங்காயம் சாப்பிடாதீங்கன்ட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான் இன்றைய காலத்தில் உள்ள தலைவர்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த ஆடைகளே ரொம்ப ரொம்ப கம்மியான ஆடைகள் தான். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யமன் தேசத்திலிருந்து ஒரு சால்வையை அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருக்கிறாங்க, மேல போட்டிருக்கிறாங்க. போட்டிருக்கப்ப பின்னணியிலேருந்து வந்து ஒரு கிராமவாசி என்ன செய்கிறார், அந்த சால்வையை பிடிச்சி இருக்கிறார். இறுக்கி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, எனக்கான தர்மம் எங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய ஹதியா எங்க? இப்படி கேட்க முடியுமா? 15 லட்சம் போடுறேன், நீ போடுறியா இல்லையான்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு குர்ரா 15 லட்சத்துக்கு கேட்க முடியுமா? முடியாது. இப்படி ஒவ்வொரு வாக்குறுதி கொடுத்த தலைவர்களிடத்திலிருந்து அதை நிறைவேற்றாவிட்டால் நேர கேட்க முடியாது. இன்றைய காலத்தில் உள்ள தலைவர்களுடைய நிலை. ஆனா ரசூலுல்லாஹ் வாக்குறுதி எல்லாம் கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அவருக்கு விட்டு போயிடுது.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நேரா வராங்க, வந்து அந்த சால்வையை பிடித்து அவர் கேட்கிறார், எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த செல்வம் எங்க, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படலை. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அவருடைய நிலை என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக நேசிக்கக்கூடிய சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தை இறுக்கி ஒரு மனிதர் கேட்கிறார், எனக்கான பொருளாதாரம் எங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டே உத்தரவிடுறாங்க, அவருக்கான அந்த ஹதியாவை எடுத்து கொடுங்க, அவருக்கான செல்வத்தை நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கான அந்த செல்வத்தை கொடுத்த அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த மாதிரியான தலைமைத்துவம் பண்பு, மக்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா காலமும் எல்லா விஷயத்திலேயும் மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஒரு யூத குழு ஒண்ணு கடந்து போறாங்க. போறப்ப என்ன சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும், உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும், சபிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சபிக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி என்ன செய்றாங்க, கோபப்படுறாங்க. கோபப்படுறப்ப பொறுமையா இருக்க சொல்றாங்க, பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, கோபப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னாங்க, ஓ அலைக்க, நீ சலாம் சொல்லியிருந்தா உன் மேல சலாம் உண்டாகட்டும், நீ சாபம் கொடுத்திருந்தால் உன் மீது சாபம் உண்டாகட்டும். ரொம்ப சிம்பிளா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஓ அலைக்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி யாராச்சும் இப்ப உள்ள தலைவர்களை இன்றைக்கு யூடியூப்ல விமர்சனம் பண்ணாலே முடிஞ்சு போச்சு, தூக்கிட்டு போய் உள்ள வச்சிடுறாங்க. யூடியூப்ல சில செய்திகளை பேசுறாங்க, இவங்க இப்படி மோசடி பண்ணிருக்காங்க, இப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற உண்மையான தகவலை பேசினா கூட இன்றைக்கு போரை கொண்டு போய் ஜெயிலில் போடக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம். அரசாங்கத்தை விமர்சனம் செய்தால் இன்றைக்கு அரசாங்க தலைவர்களுக்கு பிடிக்கல, அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கணும், மக்கள்கிட்ட வர கருத்தை ஏற்றுக்கிட்டு அதை கீழ் உள்ளவர்களை வைத்து அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்ற அந்த மனநிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட இருக்குதா? இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக, பொறுமையாக, மென்மையாக எல்லா விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னும் அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னர் ரிஃப்க லா யகுனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானா, அதாவது மென்மை எதில் இருந்தாலும் அதை மென்மை அழகாக்கி விடும் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மென்மையான ஒரு விஷயம் எதுல இருந்தாலும் அது அந்த மென்மை அதை அழகாக்கி விடும் அப்படின்றாங்க. லா யுன்ஸஹு மின் ஷைஇன் இல்லா ஷானஹு, ஒரு விஷயத்தில் மென்மை நீங்கிவிட்டால் அது அலங்கோலமாகி விடுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க பாருங்க, உலகத்திலே அதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு இருக்கு. ஒரு பூ இருக்கின்ற, ஒரு ரோஜா பூ நல்ல அழகா நல்ல மலர்ந்து இருக்கின்ற பொழுது அதனுடைய அழகு தெரியும் நமக்கு. குல்கந்துல போய் நம்ம ரோஜா பூவுடைய அழகை தேட முடியுமா? சாப்பிடலாம், எடுத்து சாப்பிடலாம், அவ்வளவுதான். மற்றபடி அதனுடைய அழகை போய் அந்த சாப்பாட்டில் தேட முடியுமா? நம்மளால தேட முடியாது. அவன் மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்போதும் அந்த மென்மையே அந்த மனிதனை அழகாக்குது. அந்த மென்மையே எல்லா மனிதர்களையும் அவனை நோக்கி ஈர்க்குது. எல்லா மனிதர்களும் அவனை நோக்கி வருவதற்கு அந்த மென்மை ஒரு காரணமாக இருக்குது, நளினம் ஒரு காரணமாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரிடத்திலெல்லாம் மென்மை இல்லையோ அவர்களை அது அலங்கோலமாக்கி விடுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க பாருங்க, கோபப்படக்கூடிய எல்லாரையும் பாருங்களேன், யார் எந்த விஷயத்திலையும் அவர்கள் யார் போய் ஒத்து போக மாட்டாங்க. ஷைத்தானுடைய செயல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபம் வந்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஆனா இன்னைக்கு என்ன நமக்கு காட்டப்படக்கூடிய விஷயம் என்ன? ஆண்கள் ஒரு சைடு கோபப்படக்கூடியனால் பெண்கள் அவங்களை நீங்க எடுத்துக்கணும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, வலைதளங்கள்ல இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் நிறுத்தக்கூடிய பிரபகண்டா அஜெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களா இருந்தவங்க ஆண்களை அடக்கணும், பெண்கள் சொல்றத ஆண்கள் கேட்கணும், இதுதான் ஒரு வீரமிக்க பெண்மணி. எந்த பெண்ணுடைய உடலில் எல்லாம் ஆடைகள் குறைக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் எல்லாம் ஃப்ரீடமா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், இப்படி காட்டுறாங்க. ஒரு ஒரு டைரக்டர் ஒரு பேட்டி கொடுக்குறான், ஒரு பெண்மணி எந்த ஆடையும் இல்லாமல் என்ன செய்யறாங்க, ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப தைரியமான பொண்ணு, பேர் என்ன?
ஆடை இல்லாமல் நடிக்கக்கூடியவர்களுக்கு ஆடை இல்லாமல் செல்லக்கூடியது தைரியம்னு காட்டுறான். தைரியம் என்ன? போர்க்களத்தில் சண்டை போடுறது தைரியம், தனக்கு ஆபத்து வரும் பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்வது தைரியம், இதுதான் தைரியம். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் என்ன விஷயம் முன்னாடி கொண்டு போகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடை இல்லாமல் ஆடை குறித்த அந்த பெண் தைரியமான பெண்மணி, கணவனை எதிர்த்து பேசினா தைரியமான பெண்மணி, ரொம்ப ரூடா நடந்துகிட்டா அவங்க தைரியமான பெண்மணி. இப்படி ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு சில படங்கள்ல, சில நாடகங்கள்ல, வலைதளங்கள்ல வரக்கூடிய சின்ன சின்ன அந்த ரீல்ஸ் வீடியோக்கள்ல இதால நீ காட்டப்படுது. பெண்களுக்கான குணமே என்ன? நளினமா நடக்கிறது தான். அந்த நளினம்ன்ற குணம் அற்று போகக்கூடிய, அதை துணை தெரிய பெறக்கூடிய எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு வலைதளங்கள் மூலமாக இன்றைக்கு நம்மளால் பார்க்க முடிகின்றது. அப்ப இது நமக்கு நன்மையான விஷயமா? கணவனுக்கு பணிஞ்சு போறது நன்மையான விஷயமா தீமையான விஷயமா? கணவனுடைய குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய அந்த சேவைகள் மூலமாக இறைவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வது நன்மையான விஷயமா தீமையான விஷயமா? இதெல்லாம் இன்றைக்கு பெண்ணடிமைத்தனம் அப்படின்ற மாதிரி கொண்டு போறான். கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்காத, தனியா வேலை பாரு, தனியாயிரு, சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்த்துக்கலாம். இப்படி எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள், இசம பிரச்சாரங்கள் பரப்பப்படுகின்றது. இந்த செய்திகளை நாம் ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் நமக்கு சொல்றாங்க, நீங்கள் மென்மையாக இருக்கின்ற வரைக்கும் தான், நீங்கள் நளினமாக இருக்கின்ற வரைக்கும் தான் நீங்கள் அழகாக இருப்பீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லார் கண்ணுக்கும் அழகா இருப்பீங்க, கணவன் கண்ணுக்கும் அழகா இருப்பாங்க, குடும்பத்தார் கண்ணுக்கும் அழகா இருப்பாங்க, பிள்ளைகளுடைய கண்களுக்கும் அழகா இருப்பாங்க. இப்படி யாரெல்லாம் உங்களோடு சேர்ந்து இருக்கிறார்களோ, உங்களோடு பயணித்து இருக்கிறார்களோ, எல்லாருடைய கண்களுக்கும் ஒரு பெண் அழகா இருக்கணுமா, நளினமா நடந்துக்க, அவ்வளவுதான் உனக்கான உபதேசம். நளினம் இல்லையா, நளினம் உன்னை விட்டு போயிடுச்சா, மென்மை உன்னை விட்டு போயிடுச்சா, நீ அலங்கோலம் ஆயிடுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பார்த்தா ஒரு பயம் வரும், பேசுறதுக்கு ஒரு பயம் வரும், கேட்கறதுக்கு ஒரு பயம் வரும், பிள்ளைகள் கிட்ட வர்றதுக்கு கூட பயப்படுவாங்க. இந்த மாதிரியான நிலை ஒரு பெண்ணுக்கு தேவையா? ஆனால் இதை இன்றைக்கு என்ன செய்யறாங்க, சோசியல் மீடியாவை பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம ஒரு சிறந்த பெண்மணி, நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இன்றைக்கு பெண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதையும் நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்றாங்க, சிறுவர்களிடத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் கோமா பேச மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவர்களிடத்துல கூட ரொம்ப அழகாக மென்மையாக அந்த செய்திகளை சொல்லுவாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா ஒரு செய்தியை சொல்லி பாருங்களேன், நீங்க சாகிற வரைக்கும் உங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். அதான் யதார்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ பள்ளிவாசலுக்கே வருவாங்க, சில பேர் செய்வாங்க, சிறு பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் சத்தமாக பேசுவாங்க. அவ என்ன அப்படியே கேட்டு அடுத்த செகண்ட் அப்படியே மலக்குமாருடைய வாரிசுகள் மாதிரி தொலை போறானா, நோன்பு வைக்க போறானா, ஜக்காத்து கொடுக்க போறானா? கிடையாது. எந்த விஷயத்துல கண்டிக்கணுமோ அந்த விஷயத்துல கண்டிக்கலாம், தொழுகை நேரத்தில் சப்தமிட்டா கண்டிக்கலாம். ஆனா சிலர்லாம் இருப்பாங்க, சிலர்லாம் பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாங்க, அந்த சப்புக்கு முன்னாடியே விட மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க அதையும் சொல்லுகிறார்கள். இன்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களோடு இனிமையாக பழகுவார்கள். எந்த அளவிற்கு என்றால், அபு உமைர், என்னுடைய தம்பி அபு உமைர் இருக்கார்ல, இதை அறிவிக்கக்கூடிய ஆரியன் நபி தோழர் சொல்றாரு, என்னுடைய தம்பி அபு உமைர்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அபு உமைரே, நீ பாடக்கூடிய ஒரு குருவியை வச்சிருந்தியே, அந்த குருவி எங்க, அந்த குருவி இருக்கா இல்லையா? இப்படி ஒரு சிறு பிள்ளைகிட்ட ஒரு நாட்டினுடைய ஆட்சித்தலைவர் பேச முடியுமா? நீ யோசிச்சு பாருங்க. நம்மளே பேச மாட்டோமே. இன்னைக்கு பிள்ளைங்க பேச வந்தா கூட கையில செல்போனை பார்த்துட்டு படுத்து கிடக்குறோம். அதான் இன்னைக்கு யதார்த்தம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த அபூ உமைர்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்களாம், அபூ உமைரே, நீ பாடக்கூடிய ஒரு குருவியை வச்சிருந்தியா, அந்த குருவி எங்க இருக்குதா இல்லையா என்று கேட்பாங்க. அந்த குருவிக்கு என்ன, புல்புல்னு அதுக்கு பேர். அந்த குருவி என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, அவர்கிட்ட கூட அந்த சிறு பிள்ளைகள்கிட்ட கூட எவ்வளவு அழகான முறையில், எளிமையான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் பழகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கணவன்கிட்ட சண்டை போட்டா முதல்ல அடி வாங்குறது பிள்ளைதான். ஏன் சொல்லுவாங்க, அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கு, அந்த ஆளு காலில் 2 சட்டை நைட்டு 2 பேண்ட் கழட்டி போடுறான், இதுவும் காலில் 2 சட்டை நைட்டு 2 பேண்ட் கழட்டி போடுது, துவைக்கிறது யாரு, நாங்க தானே துவைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு மாத்துன்னு மாத்துறது.
அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைகளுடைய குணமே விளையாட்டுத்தனம் தான். பிள்ளைகளுடைய குணமே என்னது? யதார்த்தமா பேசுறது. அதுக்கு உள்ள ஒரு வச்சுக்கிட்டு வெளியில ஒரு வச்சுக்கிட்டு நம்மள மாதிரி பல செய்திகளை யோசிச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. யதார்த்தமா இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு தேவை என்ன? காலைல ஸ்கூலுக்கு போகணும், சாயந்தரம் மதரசாவுக்கு வரணும், நேரம் கிடைக்கிறப்ப விளையாடணும், இவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த பிள்ளைகளை எப்படி அணுகிறோம்? இந்த மாதிரி யார் மேலேயே உள்ள கோபத்தை பிள்ளைகள் மேல காட்டக்கூடியவர்களாக, அதை அடித்து துன்புறுத்தக்கூடியவர்களாக, இப்படி எல்லாம் சில பெற்றோர்கள் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்ப இவன் போய் வாப்பாட்ட ஏதாச்சும் கேட்டான்னா அவங்க மேல உள்ள கோபத்தை இவன் மேல காட்டுறது, நடுவுல மாட்டுறது இவன் தான். அப்ப இந்த மாதிரியான செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்துச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் சிறு பிள்ளைகளை கடிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்களா அப்படின்னு கிடையாது. அல்லாஹ் கேட்கிறாங்க பாருங்க, அபூ உமைரே பாடக்கூடிய உங்களுடைய குருவி எங்க, புல்புல் எங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான செய்திகள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் மென்மையாக இருந்தார்கள் என்பதற்கான நமக்கான சில செய்திகளாக கிடைக்கின்றது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னும் சில செய்திகள் வருது. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா சொல்றாங்க. இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல நம்முடைய மக்களுக்கு மத்தியில பார்க்கக்கூடிய சில செய்திகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுப்பு பற்றி பல்வேறு விதமான எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, நமக்கு கொடுக்குறாங்க. குல்லுக்கும் ராயின், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, அவர்கள் அனைவரும் மறுமையிலே மசூலுன் அன் ராயத்திஹி, அவர்களுக்கான அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். ஒரு பெண் என்பவள் அவருடைய குடும்பத்திற்கான பொறுப்புதாரி. இப்படி வரிசையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இந்த பொறுப்புகளை பற்றி நிறைய செய்திகளை நமக்கு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அதுல கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹும்ம இறைவா, மன் வல்லா மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன், என்னுடைய சமூகத்திற்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, ஒரு விவகாரத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஷக்க அலைஹிம் ஃபஷ்கு அலைஹிம், என்னுடைய சமுதாயத்தை அவர் சிரமத்திற்குள்ளாக்கினால் அவரை நீ சிரமத்துக்குள்ளாக்குன்றாங்க ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு கேட்கிறாங்க பாரு. இன்றைக்கு பொறுப்பு, பதவி, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்றைக்கு கிடக்கு. இந்த இப்ப உள்ள சூழல் உங்களுக்கு தெரியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் தானா முன் வந்து அந்த பொறுப்பை ஏத்துக்கிறார். இன்னும் இந்த விவகாரத்துல நான் பொறுப்பாளி அப்படின்னு தன்னை முன்னிறுத்துறார், அல்ல மக்கள் முன்னிறுத்தி அதை ஓகே பண்றாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் அவர் அந்த சமுதாய மக்களை சிரமப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால், இறைவா இவரை நீ சிரமப்படுத்தி விடு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன், யார் என்னுடைய சமுதாயத்தில் ஒரு விஷயத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ, ஃபரஃப்க பிஹிம் ஃபர்ஃபுக் பிஹிம், அவர் என்னுடைய அந்த சமுதாயத்திடத்தில் மென்மையாக நடந்து கொண்டால், இறைவா அவரிடத்தில் நீயும் மென்மையாக நடந்து கொள். இதை விட வேற என்ன சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் ஒரு மனிதனிடத்துல மென்மையா நடந்துக்கிறான் மறுமை நாள்ல. இதை விட அந்த மனிதனுக்கு மறுமை நாள்ல ஒரு சிறப்பு இருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, விசாரணையை பற்றி சொல்றாங்க, யாரையெல்லாம் இறைவன் துருவி துருவி விசாரிக்கின்றானோ, நூக்கிஷ, யாரெல்லாம் இறைவனிடத்தில் துருவி துருவி விசாரிக்கப்படுகிறார்களோ, ஃபக்கத் ஹலக்கன்றாங்க ரசூல், அவன் அழிந்து விட்டான் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரியான இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களுக்கு சில தகுதியை கொடுக்கிறான். அந்த தகுதி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒரு சமுதாயத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் அந்த பொறுப்பை சரியாக செய்து விடுங்கள். சமூக மக்களிடத்தில் நளினமாக, எளிமையாக, மென்மையாக நீங்கள் பழகுங்கள். அவர்களை எந்த விஷயத்திலேயும் நீங்கள் சிரமத்திற்குள்ளாக்காதீர்கள். அப்படி சிரமத்துக்குள்ளாக்குனீங்கன்னா அல்லாஹ் உங்களை சிரமத்திற்குள்ளாக்குவான். நீங்கள் மக்களை எளிமையாக நடத்தினால், மக்களை மென்மையாக நடத்தினால், அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? மென்மையாக நடத்துவான். இன்றைக்கு இது எந்த அரசியல் தலைவர்கள்ட்ட இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இன்றைக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகங்களாக அலையக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஒடிசால ஒரு பெண்மணி இறந்து போறாங்க. அந்த பெண்மணியுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு பேங்குக்கு அவருடைய தம்பி போறார். அந்த பெண்மணி வந்தாதான் நான் கொடுப்பேன். அப்ப அவன் எவ்வளவு பணம், அவன் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம். அப்ப அவன் என்ன செய்யறான்? அவனுடைய அந்த கோபத்துடைய விரக்தியில எந்த அளவுக்கு அவன் போறான்னா,
இறந்து போய் புதைத்த அந்த சகோதரனுடைய சடலத்தை எலும்பு கூடு, அந்த தோல் மட்டும் அப்படி காஞ்சி அந்த எலும்பு கூடு மாதிரி அதை தூக்கிட்டு பேங்க் வாசலுக்கு வரான். இந்த இருக்காங்க என்னுடைய சகோதரி, காசை கொடுன்றான். இது சிரமம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தலைமைத்துவத்தில், பதவியில், பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மக்களிடத்தில் மென்மையா நடந்துக்கணும். அதுதான் இதா. இப்படி ஒவ்வொரு மனிதன் நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் நீங்க அவர்கள் சொல்லுவது நீங்க காதுல கேட்டிருக்கலாம். என்ன பாய் பொறுப்பு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப எனக்கு மன உளைச்சலா இருக்கு, இப்படி எல்லாம் பல தலைவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவங்க, பொறுப்புல இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க. ஏன் இவர்களுக்கான இந்த சிரமம் வருது? அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டாங்க, நீங்க மக்களை சிரமப்படுத்துறீங்க, அதனால அல்லாஹ் உங்களை சிரமப்படுத்துறான். மக்கள்கிட்ட மென்மையா நட, மக்கள்கிட்ட எளிமையா நட, எல்லாரும் உன்னை பார்க்கிற மாதிரி, எல்லாரும் உன்கிட்ட பேசுற மாதிரி, எல்லாரும் அவருடைய தேவையை உன்னிடத்தில் முன்வைக்கிற மாதிரி மக்களோடு மக்களாக நீ இருக்கிறப்ப அல்லாஹ் அந்த வேலையை உனக்கு எளிதாக்குவான். உனக்கான சிரமத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், உனக்கான தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியில நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இந்த அளவிற்கு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், நம்ம கோவப்பட்டு பேசுறதுனால என்ன, கொஞ்சம் கடுமையா பேசுறதுனால என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப லேசா எளிமையா நினைக்கிறோம். ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ்விடத்துல நமக்கு பெற்றுத்தரும். மறுமையில சிறந்த ஒரு தரஜாவை அல்லாஹ்விடத்தில் நமக்கு பெற்றுத் தருவதற்கான அடிப்படை என்ன? இந்த நளினமா நடக்கக்கூடிய விஷயம்தான். இன்னைக்கு பாருங்க, சில மக்கள் சில செய்திகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகாக நமக்கு என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க. சில விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. என்னன்னா, சிலருக்கெல்லாம் சிலர் துவா செய்யவே மாட்டாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்கெல்லாம் மக்களுக்கு மத்தியில ரொம்ப எளிமையாகவோ அழகாகவோ எந்த காலத்திலேயும் பழகக்கூடியவர்களாக ஒரு காலமும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. மக்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, மக்களை துன்பப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க, மக்களை ஏசக்கூடியவர்களாக, திட்டக்கூடியவர்களாக, மக்களுடைய எந்த ஒரு தேவையையும் பூர்த்தி செய்யாதவர்களாக இவர்கள் இருப்பார்கள். எப்பா ஊர்ல உள்ள ஒரு பீடை ஒளிஞ்சிச்சுன்னு செத்து பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மக்களிடத்துல மென்மையா நடந்துக்கணும். இதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. இறை தூதர் இன்னும் சில செய்திகளில் சொல்றாங்க, இன்னக்கும் நீங்கள் தஹ்ரிசூன அலல் இமாரா, பொறுப்புகளை அதிகமாக விரும்புகிறீர்கள், பொறுப்புகள்ல அதிகமாக நீங்கள் நாட்டம் கொள்கிறீர்கள். தகூனு நிதாமத்தும் யௌமுல் கியாமா, எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நீங்கள் பொறுப்புகளை விரும்பினீர்களோ, பதவியை விரும்பினீர்களோ, அந்த அளவிற்கு மறுமை நாளில் அதை விட்டும் நீங்கள் விரண்டோடுவீர்கள்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுப்புன்றது நன்மைதானே, அல்லாஹ்வின் பாதையில பணி செய்யறது நன்மைதானே, அல்லாஹ்வின் பாதையில மார்க்க பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்றது நன்மைதானே. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பொறுப்பு ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டு ஒரு மனிதர் அதை அதிகமாக நேசித்தால் மறுமையில் என்ன செய்வார்? அவர் விரண்டு ஓடுவார். எந்த அளவுக்கு இந்த உலகத்துல அவர் அதை விரும்பினாரோ அந்த அளவுக்கு என்ன செய்வார்? மறுமையில் அதை பார்த்து விரண்டு ஓடுவார். ஏன்னா அவர்கிட்ட மென்மை இருக்கார், மக்கள்கிட்ட எளிமையா பேச மாட்டாங்க, மக்களுடைய தேவைகளை சரியான முறையில் என்ன செய்ய மாட்டாங்க, பூர்த்தி செய்ய மாட்டாங்க. இதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹியாருல் அய்மத்தில்லதி துஹிப்பூனஹும் யுஹிப்பூனகும், இந்த உலகத்திலேயே சிறந்த தலைவர்கள், சிறந்த பொறுப்பாளிகள் யார் என்றால், இந்த சமுதாயத்திலேயே சிறந்த பொறுப்பாளிகள் யார் என்றால், அவர்கள் மக்களை நேசிப்பார்கள், மக்கள் அவர்களை நேசிப்பார்கள், அவர்களுக்காக மக்கள் பிரார்த்தனை செய்வார்கள், மக்களுக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இந்த இந்த உம்மத்திலேயே மிக மோசமான பொறுப்புதாரிகள், தலைவர்கள் யார் என்றால், அவர்களை மக்கள் வெறுப்பார்கள், மக்களை அவர்கள் வெறுப்பார்கள், மக்களை அவர்கள் சபிப்பார்கள், மக்கள் அவர்களை சபிப்பார்கள். இவர்கள் தான் இருப்பதிலேயே மோசமான தலைவர்கள்ன்றாங்க. ஏன் அப்படின்னா, இவர்கள் மக்களுடைய பிரச்சனையை, மக்களுடைய தேவையை மக்களோடு மக்களாக நின்று ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை நமக்கு அழகாக சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சில செய்திகள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், லா தஸ்தவி ஹஸனத்துன் வலா ஸய்யிஆ, நீங்கள் செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் அது ஒரு காலமும் சமமாகாது அல்லாஹ் சொல்றான். இதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். என்ன நன்மை செய்யணும்? நன்மையும் தீமையும் சமமாகாதுன்றான். நன்மையை கொண்டு தீமையை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றான்.
என்ன நன்மை? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தடுத்த வரிகளில் சொல்லுகின்றான். எந்த அளவிற்கு என்றால், நீங்கள் அப்படி நன்மையை கொண்டு நீங்கள் தடுத்து கொள்ளும் பொழுது யாரெல்லாம் உங்களிடத்தில் பகைவர்களாக இருந்தார்களோ அவர்கள் உங்களிடத்தில் உற்ற நண்பர்களாக ஆகிவிடுவார்கள். இறைவன் சொன்ன செய்தி. பொறுமையாக யார் இருக்கிறார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் இந்த நல் செயல்களை நன்மையை அடைய மாட்டார்கள் என்றான். ஒருத்தவன் எதிரியா இருக்கிறான், அவனை பார்த்தோன்னு முறைக்கணுமா? அவனை பார்த்தோன்னு சண்டை போடணுமா? அவனை பார்த்தோன்னு அடுத்தவன்ட்டு அவனை பத்தி தப்பா பேசணுமா? இதான் இன்னைக்கு யதார்த்தம். ஏதோ ஒரு செய்தி ஊருக்குள்ள சுத்தி வந்தா கூட அதை இன்றைக்கு 10 பேருக்கு மத்தியில ரொம்ப யதார்த்தமா எடுத்து பேசுறோம்ல. அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களை மறந்து விட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பி நபையின் ஃபத்தபையனும். உங்க இடத்துல ஒரு செய்தி வந்தால் அதை சோதித்து பாருங்கள், அதை டெஸ்ட் பண்ணுங்கன்றான். சரியா தப்பா அப்படி சோதித்து பாருங்க. அது இல்லாம நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த செய்தியை பரப்பாதீங்க. ஆனா இன்றைக்கு ரொம்ப எளிமையாக ஒரு மனிதரை பற்றி குறை பேசுறோம், ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுறோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான், நன்மையும் தீமையும் சமமாகாது. நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுடைய உற்ற நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் நிப்பாட்டல. அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இது பொறுமையாளர்களை தவிர இந்த நன்மை வேற யாருக்கும் கிடைக்காது. யார் மென்மையாக நளினமாக பொறுமையாக நடந்து கொள்கிறார்களோ இவர்களுக்கு இந்த நன்மை கிடைச்சிடும். இப்படிதானே உமர் அலி ஏன் இஸ்லாத்துக்கு வந்தாங்க? நபிகளார் அவர்களை கொல்லணும், அதுதான் அவருடைய ஒரே லட்சியமா இருந்துச்சு. ஆனால் இஸ்லாத்தில் இன்றைக்கு முக்கியமான ஒரு ஆட்சியாளர்களில் உமர் அலி இருக்கிறாங்க. இப்படி எக்கச்சக்கமான நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கடைபிடித்த அந்த பொறுமை. தாயிஃப் நகரம் இன்றைக்கு இஸ்லாமிய நாடு. இதே தாயிஃப் நகரம் தான் அல்லாஹ்வுடைய தூதரை சிறுவர்களை கொண்டு கல்லால் அடிச்சாங்க. மலக்குல் ஜிபால் மலைகளுடைய மலக்கு நீங்கள் கட்டளையிடுவதை அல்லாஹ் செய்ய சொல்லி இருக்கிறார். கட்டளையிட்டால் இந்த 2 மலையும் சேர்த்து இந்த நகரத்தை அழிச்சிடன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இல்ல, இவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இதான, அதாவது உங்களுக்கு பகிரங்க எதிரிகளாக யார் இருந்தார்களோ, உங்கள் மீது பகைமை யாருக்கு இருந்துச்சோ, இன்றைக்கு அவர்கள் இறை தூதரை நேசிக்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கு மாறி நிற்கிறாங்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் சரி, இன்ன வரைக்கும் மாறி நிற்கிறாங்களா இல்லையா? என்ன காரணம்னா பொறுமையைத்தான் அல்லாஹ் சொல்றான். பொறுமையா பேசுங்க, மென்மையா பேசுங்க, நளினமா நடந்துங்க. ஒரு மனிதனுடைய தவறை அவரிடத்தில் சுட்டி காட்டுங்க, அதுதான் அந்த மனிதனை திருத்துறது. அது அல்லாமல் நம்ம வெளியில பேசுற எதுவா இருந்தாலும் அது புறம்தான். நாளைக்கு மறுமையில் நீங்களும் அந்த மனித இறைச்சியை உன்றவர்கள் தான், அதை பேசக்கூடிய எல்லாரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ பண்பு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்தாலும், குறிப்பாக இறைவன் சொல்லுகின்றான், இன்னக லஅலா ஹுல்கின் அலீம், மகத்தான குணம்ன்றான் அல்லாஹ். இந்த குணத்தை நாம் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்துக்கும் அழகிய முன்மாதிரி. ஒரு மனிதரிடத்தில் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதருக்கான மரியாதையும் சுயமரியாதை கண்ணியத்தை கொடுக்கணும் அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு நற்செயல் மூலமாக நமக்கு காட்டுறாங்க. அதை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் மாற்றி அருள் புரிவானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.